அன்புடன் எனது ஜோதிட வாடிக்கையாளர்களும் யூடியூப் நண்பர்களுக்கும் மாணவ நண்பர்களுக்கும் காலை வணக்கம். இன்று இந்த சாந்தி முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய கர்ப்பாதான சடங்கு பற்றி இன்று உங்களுக்கு விளக்குகிறேன். அன்று கர்ப்பாதான சடங்கு நடத்தப்பட்டது. இன்று சாந்தி முகூர்த்தம் என்று இரவில் ஒரு நேரத்தை குறிப்பதாக என்னிடமே கேட்டிருக்கிறார்கள். எனவே அதை பற்றி ஒரு சிறு குறிப்பு உங்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை பதிகிறேன். அன்பு நண்பர்களே, இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னவெனில், ஒரு பெண் ருதுவாவதற்கு முன்னரே திருமணம் நடந்துவிடும். அதனால்தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்வார்கள், பிறன் மனைவியை கவர்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிற கன்னி பெண்ணி யாருமே இருந்தது கிடையாது, எல்லாமே கல்யாணம் ஆகிடும். அதனால அதை சொல்லி தான் ஜோதிடத்தில் எழுதுனாங்க. இந்த மாதிரி கோடு இருந்தால் இவ்வாறு இவர் பிறன் மனைவி மேல் விருப்பம் உள்ளவர் அப்படின்னு. இன்னைக்கு அப்படி இன்னைக்கு 30-40 வயசுலாம் கல்யாணம் ஆகாமல் இருக்கு, அது வேற. அன்று அந்த கல்யாணத்தை நடத்தும் பொழுது உங்களுக்கு சிறு குழந்தை கல்யாணங்கள் நடந்த பின்னாடி அந்த கல்யாணத்துக்கு பின்ன அந்த பெண் ருது ஆகிறார். ருதுவாகி ஒரு 4 நாட்கள் ருதுவாகி 4 நாட்கள் கழித்து செய்யக்கூடிய சடங்கு தான் சதுர்த்தி கர்மா என்பார்கள். அதற்கு கர்ப்பாதான சடங்கு என்பார்கள். இது இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரிக்கெ சூத்திரக்காரர்களுக்கும் பொதுவானது. ஏனென்றால் எல்லோருக்குமே குழந்தை பிறப்புங்கிறது தேவை என்பதால், அதுவும் ஆண்மகவு வேண்டும் என்பது அந்த காலத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை. ஏனெனில் ஆண் குழந்தை பிறந்தால்தான் உங்களுக்கு இந்த தர்மகால சடங்குகளை எல்லாம் செய்ய வேண்டிய அமைப்பு ஆண்களுக்கு தானே தவிர பெண்களுக்கு கிடையாது. பெண்களுக்கு எந்த சடங்கு செய்ய சொல்லி அந்த சாத்திரங்களில் சொல்லவில்லை, அதாவது இந்து தர்ம சாத்திரங்களில். எனவே இந்த ஆண் குழந்தை வேண்டும் என்பதற்காக செய்வது அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய பும்சவரம். பட் இந்த சடங்கு என்னவென்றால், கர்ப்பாதானம். ஒரு பெண் ருதுவாகி 4வது நாளில் உடல் சம்பவத்துக்காக அன்று இரவு ஆணும் பெண்ணும் இணைய போகிறார்கள். அந்த இணைதலில் ஏற்படக்கூடிய கரு நன்றாக வளர்ந்து எங்களுடைய வம்சத்தை நிறுத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக செய்யப்படக்கூடிய சடங்கு தான் அந்த கர்ப்ப ஆதான சடங்கு. அது இரவில் நடக்க போகக்கூடிய விஷயம். ஆனால் சடங்கு நம் இந்து சமய அமைப்பின்படி ஹோமகுண்டம் வளர்த்து தான் நாம் சடங்கு செய்வோம். வேள்விதான் நமக்கு சடங்கு. கோயில் எல்லாம் அப்பொழுது கிடையாது, எந்த கோயிலுமே கட்டப்படவில்லை. எனவே வீட்டில் அழகாக ஒரு ஹோமத்தை வளர்த்து வேள்வியை அமர்த்தி அதற்கு செய்ய வேண்டிய பணிகளை கொடுத்து இந்த சடங்கை பகலில் செய்வார்கள். அவ்வாறுதான் அனைத்து இந்து தர்ம சாத்திரங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. நானும் அதை படித்திருக்கிறேன். இதைத்தான் நான் எம்ஃபில், அதாவது ஆய்வியல் இளைஞர் பட்டத்துக்காக நான் செய்யும் பொழுது இந்த சடங்குகளை பற்றி தான் ஆய்வு செய்து சமர்ப்பித்தேன் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில். எனவே அந்த சடங்கில் இந்த கர்ப்பாதான சடங்கு என்பது இன்று நீங்கள் மாற்றி கூறுகிறீர்களே, நிஷேகம் அல்லது சாந்தி முகூர்த்தம் என்று. இந்த நிஷேகம் அல்லது சாந்தி முகூர்த்தம் இந்த ரெண்டுமே அன்று சொன்னது கர்ப்பாதான சடங்கு தான். அந்த சடங்கு பகலில் தான் செய்ய முடியுமே தவிர இரவில் கிடையாது. சரி, கர்ப்பாதான சடங்கு செய்தார்களே, அதற்கு ஒரு உடல் சம்பவத்துக்கு ஒரு நேரத்தை கொடுத்தார்கள் என்றால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியெல்லாம் குறிக்கவில்லை. சரி, முடிந்தது. அன்றைய கர்ப்பாதான சடங்கு இறைவனை வேண்டி வணங்கி செய்யப்பட்ட சடங்காக இருந்தது. இன்று அந்த சடங்குக்கு இவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறிக்கிறார்களே என்றால், அன்பு நண்பர்களே, அதே நாளில் உங்களுக்கு கர்ப்பம் தரிச்சு விட போகிறது. இவர் குறித்து கொடுக்கக்கூடிய நாளில் கர்ப்பம் தரிக்க போகிறது. ஏன் அடுத்த நாளில் தரிக்க கூடாதா? அதுக்கு அடுத்த நாளில் தரிக்க கூடாதா? அதுக்கு அடுத்த நாளில் தரிக்க கூடாதா? எனவே இந்த சாந்தி முகூர்த்தம், நிஷேகம், இந்த கர்ப்பாதானம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றுமே ஒன்றுதான். அந்த குறிப்பிட்ட நேரம் என்பது ஒரு உங்களுக்கு மன திருப்திக்காக ஜோதிடர்கள் குறித்து கொடுப்பார்களே தவிர, உண்மையில் அந்த குறித்து கொடுத்த நேரத்தில் செயல்கள் நடந்தால் நல்ல குழந்தை பிறக்கும் என்று நினைப்பது தயவு செய்து அதை மறந்து விடுங்கள்.
ஏனெனில் அப்படி ஒன்று நடப்பதா இருந்தால் எல்லாவற்றையுமே நாங்கள் அந்தவாறு செய்துவிட முடியும். அனைத்துமே அதன் விதிப்படிதான் நடக்கின்றது, அதன் விதிப்படிதான் பிறப்புகளும் ஏற்படுகிறது. எனவே நீங்கள் தயவு செய்து இந்த சாந்தி முகூர்த்தத்தில், இந்த குறித்து கொடுத்த நேரத்தில் நாம் செயலை செய்தோம் என்றால், உடல் உறவு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய செயலை செய்தோம் என்றால் நமக்கு நல்ல ஒரு குழந்தை பிறக்கும் என்பதை தயவு செய்து அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கைக்கு போக வேண்டாம். ஏனெனில் முதலேயே நான் முகூர்த்தம் என்ற அடிப்படையிலேயே சொல்லி இருப்பேன். முகூர்த்தம் என்பது அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு பங்கம் வராமல் இருப்பதற்கு குறித்து கொடுக்கக்கூடியதே தவிர, அந்த முகூர்த்தத்தில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி எதுவோ அந்த காரணத்துக்கு செய்யப்பட்டிருந்தால் அது நிறைவேறும் என்று எண்ணுவதெல்லாம் உண்மையில் முகூர்த்தத்தின் பலன்கள் அல்ல. முகூர்த்தத்தின் பயன்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த இதுக்கு தீங்கு ஏற்படாது அந்த செயலுக்கு என்பதுடன் அது நின்று விடுகிறது. நண்பர்களே, தயவு செய்து சொல்கிறேன், எந்த ஒரு சடங்குமே பகலில் தான் செய்யப்படும், இரவில் செய்யப்படாது. எந்த ஒரு முகூர்த்தமும் பகலில் குறித்துக் கொள்ளுங்கள், இரவில் குறித்துக் கொண்டு உங்களை நீங்களே குழப்பிக் கொள்ள வேண்டாம். இங்கு கர்ப்பாதானம் என்பது அன்றெல்லாம் மிகப்பெரிய நம்பிக்கையில் வாழ்ந்தார்கள். இன்று அறிவியல் உலகம் நிறைய நமக்கு கருவிகளை கொடுத்து விட்டதால் நாம் நம்புவோம். ஆனால் அதனால் எனக்கு நல்ல குழந்தை எல்லாம் செய்தேன், நல்ல குழந்தை பிறக்கவில்லை, அப்படி பிறக்கவில்லை என்று தயவு செய்து உங்களுடைய எண்ணங்களை குறைத்துக் கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கிறேன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.